அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2025 வருடம் குரு பெயர்ச்சி பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். 2025 மே மாதம் வாக்கி பஞ்சாங்க அடிப்படையில் 11ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே மாதம் 14ஆம் தேதி இரவு குரு பெயர்ச்சி நடக்குது. மே மாதம் 15ஆம் தேதி காலையிலிருந்தே குரு பகவான் முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிடுவார் மிதுன ராசியில். இப்போ ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும்? லாபஸ்தானத்தில் இருந்த குரு இந்த வருடம் கொஞ்சம் நல்லதொரு முன்னேற்றத்தையும் பண வருமானத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். சிறு சிறு சிரமங்களை, தடைகள், தாமதங்களை ஏற்படுத்தினா கூட அந்த சோதனைகளையெல்லாம் கடந்து குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் நல் வழிகாட்டுதலையும் செஞ்சிட்டு இருந்தார். இப்போ 12ஆம் இடம் வந்துட்டார் மிதுன ராசிக்கு. அப்போ கடக ராசிக்கு விரயஸ்தானம், நல்ல சுப விரயங்கள் ஏற்படும், செலவுகள் நல்ல செலவுகள் ஏற்படும். அப்போ வரவு இருந்தால் தான் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கையில் இருக்கும். அப்போது செலவுகள் எது தேவையான பொருட்கள், தேவையான நிகழ்ச்சிகளுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்கிறது. அது புதனுடைய வீடு மிதுன ராசியாக இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் கல்விக்காக நிறைய செலவு செய்து ஒரு உயர்கல்வியை பெறுவது, தொழில் கல்வியை பெற்று கொள்வது, புதிய ஒரு கம்ப்யூட்டர் படிப்பு, புது சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா இருக்கும். மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக குரு பகவான் பணம் செலவு செஞ்சாலும் தொழில் முன்னேற்றத்துக்கும் அறிவுபூர்வமாக முன்னேறுவதற்கும் கல்வியில் குரு பகவான் உதவுவார். கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு அமையும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், பல வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். அது மேற்படிப்புக்காக வெளிநாடு படிப்புக்காக செல்கிற மாணவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்காக வெளிநாட்டு படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வண்டி வாகனத்துக்கு புதுப்பிக்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, இடம் வாங்கிறது, அதற்கு செலவு செய்கிறது, இது போன்ற விஷயங்கள் நல்லதொரு நன்மையை நோக்கி வரக்கூடிய அளவில் இருக்கும். அதிக செலவு, தேவையில்லாத செலவுகளை சரி செய்வது, சிந்தித்து செலவு செய்வது, இது போன்ற விஷயங்களில் யோசித்து செலவு செய்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் வேண்டாம். ஒரு ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்வது, கண்ணை மூடிட்டு நிறைய செலவு செய்கிறது, மற்றவர்களுக்காக செலவு செய்கிறது, மற்றவர்களுடைய விஷயத்திற்கு பொறுப்பெடுத்து செலவு செய்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை சிக்கிக்காம ஒரு ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக பயனுள்ள அலைச்சல் செலவுகளை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும். இதே கடகராசிக்காரர்கள் மிதுன ராசியிலிருந்து 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். 5, 6, 5, 7, 9 என்கிற அடிப்படையில் மிதுன ராசியிலிருந்து பார்க்கும்போது அது சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியை பார்க்குது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் இடமாக வர்றதுனால, சுக்கிரனுடைய வீடாக அமைகிறதுனால வாகன யோகம் இருக்கும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும், பயணங்கள் பிரயாணங்களில் செல்லக்கூடிய
அதிக நேரங்கள் எடுத்துக்கொள்வது, அதிக செலவுகள் செய்யக்கூடிய அளவுக்கு மனதுக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்களில் பணம், நிதி ஆதாரம் தேவைப்படும். அதற்கும் குரு பகவான் நல்லருள் புரிவார். தாய் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய சூழ்நிலை, அவர்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமையும். எந்த விஷயத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அலுவலக பணியாக இருக்கட்டும், கல்வி மாணவர் பணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதில் நம்ம வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்னு பயணிக்கும்போது அந்த பயணத்துக்கு ஏற்ற நிதி ஆதார வசதி வாய்ப்பு குரு பகவான் கொடுத்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய இலக்கை நோக்கி வழி நடத்துவார். சுகஸ்தானத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியத்தை மிகவும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சௌகரியத்துக்காக, சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து, பழங்கள், ஒரு ஆரோக்கியமான உணவை வாங்குவதற்குரிய செலவுகள், இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனுசு ராசியை பார்க்குறார், குருவுடைய வீட்டையே பார்க்குறார். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீண்ட நாள் உபாதைகள், உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் மருத்துவரை பார்த்து மருந்துகளை எடுத்து ஒரு நிரந்தர தீர்வு வரக்கூடிய அளவுக்கு ஒரு நோய் நிவாரணத்தை கொடுப்பார். உடல் பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். குரு பகவான் அதை சரி செய்து கொடுப்பார். உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும், பேங்க் லோனு, மற்றவர்களுக்கு தேவையான தொழில் முன்னேற்றத்துக்கு தேவையான நிதி ஆதாரம், கடன், இதெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த கடன், மாத தவணை இதெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு, டியூ கட்டக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எதிர்ப்புகள்லாம் அவ்வப்போது வந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், கடகராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனத்தால், அறிவாற்றலால் அதை எப்படி அணுகணுமோ அதை அணுகி அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உதவிகரமாக இருப்பார். பிறகு குரு பகவானுடைய பார்வை மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் ஆயுள் விருத்தி, உடல் ஆரோக்கியம், இது போன்ற ஒரு நீண்டகால உடல் உபாதைகளுக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கும், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். ஆயுள் விருத்தி அதிகரிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும், கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் சுமைகள் இருந்தாலும் மனதுக்கு பிடித்த அளவுக்கு போர் அடிக்காமல், வெறுப்பு தட்டாமல், செய்கின்ற வேலையிலும் சரி, உழைப்பிலையும் சரி, கஷ்டம் தெரியாமல் குரு பகவான் பார்த்து கொள்வார். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், ரகசியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது வெளியில் சொல்லும்போது பலவிதமான எதிர்ப்புகளும், தடைகளும், தாமதங்களும் வரும் அப்படிங்கிற உள்ளூர ஒரு யோசனையில் அதை யாரிடம் சொல்ல வேணுமோ அவர்களிடம் மட்டும் ஆலோசனை செய்து அந்தந்த காரியத்தை ரகசியமாக தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். ஆகவே குரு பகவான் வாழ்வியலுக்கான ஒரு நல்லதொரு அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுப்பார். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்தாலும் விரயங்கள் சுப விரயமாக, நல்ல செலவாக, தேவையான வீட்டுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை
வாங்குவதற்கும் கல்வியை மேம்படுத்துவதற்கும் அது நல்ல செலவாக பயன்படும். ஆகவே கடகராசிக்காரர்கள் வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். நடப்பவையெல்லாம் நல்லவைக்காக நன்மைக்காக வரக்கூடிய அளவில் இருக்கும். சாமந்தி பூ போட்டு குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. சிவாலயம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வதும் சரியாக இருக்கும். வியாழந்தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு, இரவு 8 மணி குரு நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே குரு அருள் கிட்டும், நல்லதே நடக்கும், நன்மைகள் நிறைய நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.